குழந்தைய கூடு தொட்டில விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? உண்மையில எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? என் கண்ணு தெரியாத அம்மா மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்து தெரியுமா? என்னைக்கு அதுவும் நானும் என்ன பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இதை பார்க்கும்போது என் கோபம் எல்லாம் போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா. சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உன்னை கையால தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்புள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால விழுந்து அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். என் கூட வந்துரு சூர்யா. நாமல எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா எப்படிமா நான் தேவா விட்டுட்டு வர முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கோ அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்க முடியாது. கேஷுவலிட்டி சந்தர்ப்பம் வஸ்து. மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்த ஃபோன் சார். சீஃப் செக்ரட்டரி கூட அர்ஜென்ட்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும்.
அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த கலெக்டர் சாகணும், எஸ்பி சாகணும், அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் தேவா. நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பாரு, பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா என்ன சொன்ன தேவா? என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாத சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக என் உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றோட வந்தாலும் நீதான் தேவாதான், புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுனன் தம்பி? என்னை பெற்றவத அர்ஜுனையும் பெற்றான். என்னால அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமா தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா, ஆமா, நாம எதுவும் செய்ய போறதில்லை. அவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க, அவங்களே அழிஞ்சுப்பாங்க. நாம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோட இருப்போம், தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அம்மா, உன் கால்ல அழுது என்னம்மா இது? கேட்கிறேன். இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா, சூர்யா, சூர்யா என் பையன்டா, நான் பெத்த புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்திய, உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா, உடம்புல ஓடுறது அதே ரத்தம் தெரிஞ்சு நீ ஏன்? என்ன நீ என் நண்பன். பாத்தியா பாத்தியா என் சூர்யாவை?
நிக்கிறான் பாரு. அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா? என் தளபதியை பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனாமா? ஏன்னாமா என் அண்ணன் கூட நான் அதெல்லாம் மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தீனம்மா. சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு. அர்ஜுனனுக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விட மாட்டேமா, விட மாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். தேவா, இங்க கரெக்ட் சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ரவி, ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் இங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்துருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்துருங்க. ஏத்துக்குங்க. சூர்யா! தேவா, எனக்கு ஒண்ணும் தேவா. எனக்கு ஒண்ணும் தேவா. தேவா, 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 தேவா. சூர்யா, போகாத. சூர்யா, சூர்யா நில்லு. சூர்யா! கரிவர்தன்!
என் நண்பரை கொண்டுட்டேடா. என் தேவாவை கொண்டுட்டேடா. என் தேவராஜை கொண்டுட்டேடா. என் தோழனை கொண்டுட்டேடா. என் கண்ணெதிரிலே கொண்டுட்டேடா. என் மடியில கொண்டுட்டேடா. சாரி சார். சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. We'll miss you, sir. வரேன். குட் லக். வரேன். அம்மா அம்மா வாங்க போலாம். அம்மா நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.